ஒரு நாள் வருது, அன்னையிலிருந்து ஜெபமே மாறுதுங்கிறார். அது எந்த நாள்னு ஜனங்களுக்கு புரியுறது இல்ல, எப்படி மாறிச்சுன்னு புரியுறது இல்ல. நான் சொல்லுகிறேன், அந்த நாள் உயிர்த்தெழுதல் நாள் போன வாரத்தில் காண்பித்தேன். அந்த நாள்ல இருந்து ஜெபம் மாறிடுச்சு. ஜெபம் மாறி இப்பொழுது ஜெபத்தில் ஒரு முக்கிய அம்சம் இருக்கும் என்று சொன்னால், அன்புள்ள பரலோக பிதாவே, கர்த்தராகி இயேசுவின் நாமத்திலே, எல்லா நாமத்துக்கும் மேலான அந்த நாமத்திலே நான் வருகிறேன், அந்த நாமத்திலே நான் கேட்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கிற ஜெபம். இந்த நாமத்தின் அதிகாரத்தை ஜெபத்திலே வைத்து ஜெபிக்கிற ஜெபம், இந்த நாமத்திலே காரியங்களை நடப்பிக்கிற ஜெபம் தான் இந்த புதிய உடன்படிக்கையின் ஜெபமாய் இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதுக்காக தான் இன்றைக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நாமத்துக்கு பின்னாலே என்ன இருக்கிறது, நம்முடைய பிரயோஜனத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் புரிந்து கொள்வோம். இதை புரிந்து கொண்டால் தான் இதை நாம் உபயோகப்படுத்த முடியும். புரிந்து கொண்டால் தான் இது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். இதை புரிந்து கொள்வது எப்படி? இந்த நாமம், இந்த நாமத்துக்கு பின்னால் என்ன இருக்கிறது? இது உயர்ந்த நாமம் சொல்லுகிறோமே, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் சொல்லுகிறோமே, எவ்வளவு உயர்ந்த நாமம், இதுக்கு பின்னால் என்ன இருக்குது, இந்த நாமத்தின் அர்த்தம் என்ன என்பதை இந்த காலை வேளையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது என்னன்னு சொன்னா, இந்த நாமத்திலே என்னவெல்லாம் அடங்கி இருக்குன்னா, தேவனுடைய சகல தன்மைகளும் அவருடைய வல்லமையும் அவருடைய மகிமையும் இந்த நாமத்தில் அடங்கி இருக்கிறது. ஆகவேதான் நம்முடைய எல்லா தேவைகள் மத்தியிலையும் அந்த தேவைகளை பெற்றுக் கொள்ளும்படியாக, விடுதலையை காணும்படியாக இந்த நாமத்திலே நாம் வேண்டிக் கொள்ளும்படியாய் இங்கே போதிக்கப்படுகிறோம். ஏனென்றால் அந்த நாமத்திலே தேவனுடைய சகல தன்மையும் சகல வல்லமையும் சகல மகிமையும் அந்த நாமத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறது. இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்றைக்கு விளக்க நான் இருக்கிறேன். ஒரு 4 ஸ்டெப்ல விளக்கிறேன். இதை புரிந்து கொள்ளுங்க. இந்த நாமத்துக்குள்ள என்ன இருக்குது? இந்த நாமத்துக்குள்ள அவருடைய வல்லமை எல்லாம் இருக்குது, இந்த நாமத்துக்குள்ள அவருடைய தன்மை எல்லாம் இருக்கிறது, அவருடைய மகிமை எல்லாம் இருக்கிறது. இதை எப்படி விளங்கிக் கொள்ளலாம்? முதலாவது, ஆதியிலே இந்த நாமங்கள், பெயர்கள் உபயோகப்படுத்தப்பட்ட காலம் துவங்கி, தேவன் மனுஷனை சிருஷ்டித்த உடனே ஆதாமுக்கு பெயர் வச்சார். ஆதாம் ஏவாளுக்கு பெயர் வைத்தான், ஏவாள் என்று சொல்லி. அந்த காலம் துவங்கி ஒவ்வொரு பெயரும் அந்த பெயருக்குள் இவைகளை அடக்கி இருக்கிறதா இருந்தது. அந்த பெயருக்குள் இதெல்லாம் அடங்கி இருந்தது. என்ன அடங்கி இருந்தது? யாருக்கு என்ன பெயர் கொடுக்கப்படுகிறதோ அந்த ஆள் அந்த பெயரின் மூலமாக தன்னுடைய சுவாபத்தையும் தனக்கு இருக்கிற வல்லமையும் மேன்மையும் மகிமையும் வெளிப்படுத்தக்கூடிய பெயராக அந்த மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு தான் பெயர் வைக்கும் போது எப்படி பெயர் வைக்கிறோம்? ஸ்டைலா இருக்கிறதா வைக்கிறோம். நல்லா சவுண்ட் பண்றது, ஸ்டைலா சவுண்ட் பண்ணிச்சுன்னா பரவாயில்ல, போதும்னு வச்சுக்கணும். இல்லை, யாராவது அந்த பேரை வச்சிருப்பாங்க, அது நல்லா இருக்குதுன்னு உடனே டக்குன்னு தூக்கி நாமளும் வைத்துக் கொள்ளுகிறோம். அந்த காலத்துல பெயர்கள் என்பது ஆதி காலத்தில் எப்படி வைக்கப்பட்டதுன்னு சொன்னா, அர்த்தமுள்ள பெயர்களா வைக்கப்பட்டது. அப்ப ஆதாம் ஏவாளுக்கு ஏவாள்னு பெயர் வைத்த போது என்ன அர்த்தம் சொன்னா, மதர் ஆஃப் ஆல் லிவிங் அல்லது லைஃப் கிவர். லைஃப் கிவர் என்று அர்த்தம். லைஃப் கிவர் சொன்னா ஜீவனை கொடுக்கிறவள். அவள் எப்படிப்பட்டவளா இருப்பாள்? இந்த மனுக்குலத்துக்கே அவர் தாயா இருப்பாள் என்பதை அந்த பெயர் வெளிப்படுத்தினது. அப்படிதான் அந்த காலத்தில் பெயரை கொடுத்தார்கள். சில நேரத்தில் பெயரை மாற்றியே வைத்தார் கர்த்தர். ஏன் என்று சொன்னால், சிலர் பேர் வச்சிடறாங்க, ஆனா கர்த்தருடைய நோக்கத்துக்கும் இந்த பேருக்கு சம்பந்தம் இல்லாத பேரா இருக்குது. அதனால கர்த்தர் சொல்றார், வா உன்னை முதல்ல பேரை கொஞ்சம் மாத்தணும். நிறைய பேருக்கு இன்றைக்கு பேர் மாத்த வேண்டியதா இருக்குது. பேர் மாத்தினதுனால லக்கு வரும் இல்ல. பேர் மாத்தும் போது என்ன ஆகிறது? சில நேரத்தில் கர்த்தருடைய நோக்கங்களை வெளிப்படுத்தும்படியாக நம்ம ஒரு பேரை வச்சோம்னா, சும்மா ஏதோ ஒரு பேரை வைக்கிறதுக்காக இல்ல, இது எந்த மதம் மாற்றத்துக்காக பேர் மாத்துறது அல்ல. நான் முன்ன இப்படி இருந்தேன், இன்னைக்கு கிறிஸ்தவன் ஆயிட்டா, அதனால இந்த பேரை வச்சுக்கிறேன், அப்படி அல்ல. பெயர் வைப்பது என்று சொல்வது கர்த்தருடைய நோக்கங்களை ஒரு மனுஷன் புரிந்து கொண்டு அந்த நோக்கங்களை தனக்கு முன்பாக வைத்து அந்த நோக்கங்களை தன்னுடைய வாயிலே எப்பவும் பேசிக் கொண்டிருக்கும்படியாக பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கிறது வேதத்திலே. ஒரு பெரிய உதாரணம் ஆபிரகாம் இல்லையா? ஆபிராம் என்று இருந்தவன் ஆபிரகாம் என்று மாற்றப்பட்டான், பெயர் மாற்றப்பட்டது. ஆபிராம் என்றதுக்கு என்ன அர்த்தம்? எக்ஸால்டட் ஃபாதர், ஹை ஃபாதர். அந்த அப்ன்றது அப்பா, அப்பால இருந்து வருது பாருங்க. அப்பவே அவன் அப்பான்னு அழைக்கப்பட்டான். ஆபிரகாம் அப்பான்றத வச்சுட்டாரு கர்த்தர் உள்ள ஆபிரகாம்ன்றதுலயே, பழைய பேர்லயே. ஆனால் உயர்த்தப்பட்ட ஒரு தகப்பன், உன்னதமான தகப்பன் என்ற பெயர் இருந்தது. ஆனால் பிள்ளையே இல்லை அவனுக்கு பாருங்க. இப்ப அந்த பேர் வேணாம்பா உனக்கு, ஏன்னா உனக்கு பிள்ளையே இல்லை, இனி பிள்ளை பிறக்க போது உனக்கு ஒரு சந்ததி உண்டாக போறது, அந்த சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்க போகிறது என்பதை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பெயர் உனக்கு தேவை.
என்னுடைய வாக்கு தத்தங்களை பிரதிபலிக்கக்கூடிய பெயர் உனக்கு தேவை. என்னுடைய நோக்கங்களை பிரதிபலிக்கக்கூடிய பெயர் உனக்கு தேவை. ஆகவே ஆபிரகாம் என்று மாத்திரன்னு சொல்லி கர்த்தர் ஒரு எய்ச்ச நடுவுல போட்டு அவருடைய பேர்ல இருந்து கொண்டாந்து, கர்த்தருடைய பேர்ல இருந்து, யாவே என்ற பேர்ல இருந்து ஒரு எய்ச்ச கொண்டாந்து இதுல போட்டு அவனுக்கு ஆபிரகாம் என்ற ஒரு பெயரை மாத்தி ஜாதிகளுக்கு தகப்பன் என்று அவருக்கு வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறாரு. அந்த வாக்கு தத்தத்தை பிரதிபலிக்க, கர்த்தருடைய நோக்கத்தை பிரதிபலிக்கிற விதத்தில் அவனுடைய பெயரை மாற்றி வைத்தார். அப்ப ஆபிரகாம் என்று அவனுக்கு பெயர் மாற்றினது ஏன் முக்கியமாயிட்டதுன்னா, கர்த்தருடைய நோக்கம் அதில் அடங்கி இருக்கிறது. இந்த மனுஷன் எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட தன்மை வாய்ந்தவனா இருக்க வேண்டும், இவனுடைய வல்லமை என்ன, இவனுடைய மகிமை என்ன, இவன் ஜாதிகளுக்கு தகப்பன், அதை அந்த நாமம் சொல்ல வேண்டும். பாருங்க, அப்படிதான் பழைய ஏற்பாட்டு காலத்துல பெயர்கள் எல்லாம் வைக்கப்படும். யாக்கோபு கூட பெயரை மாத்தினார் கர்த்தர். அவன் ஒரு பெரிய எத்தன். பாருங்க, யாக்கோபுனா எத்தன். அவன் பேரை கர்த்தர் மாத்தினார். ஏன்னா ஆளை மாத்த விரும்பினார். அவனை இஸ்ரவேல் என்று மாற்றினார். பிரின்ஸ் ஆஃப் காட், தேவனோடு கூட ஆளுகிறவன், தேவனை போல ஆளுகிறவன். ஒரு பெரிய சந்ததிக்கு அவன் தகப்பனாயிருப்பான், ஆளுகிறவனாயிருப்பான். இப்படி ஏமாற்றுகிறவனாய் அல்ல, எத்தனாய் அல்ல என்பதை அறிவிக்கும்படியாக, கர்த்தருடைய நோக்கத்தை அவனோடு கூட ஒட்ட வைக்கும்படியாக, அந்த நோக்கத்தை பிரதிபலிக்கும்படியான பெயர் ஒன்று கொடுக்கப்பட்டது அவனுக்கு. இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டான். இன்றைக்கு இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் அவருடைய பெயரால் அழைக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு வரை பெயரை மாத்தினார். ஏன் பெயரை மாத்தினார்னா, அவன் யார், அவன் எப்படிப்பட்டவன், அவன் என்னவா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்கிற அவனுடைய உண்மையான தன்மையும் அவனுடைய மேன்மையும் மகிமையும் விளங்க பண்ணும்படியாக பெயர் அவனுக்கு வைக்கப்பட்டது. அப்படியே தான் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். பேதுருவை பெயர் மாத்தினார் கர்த்தர். அவர் சொல்றாரு, சீமோனே இனி நீ பேதுரு. பேதுருன்னு சொன்னா ஒரு ராக், ஒரு பாறை, ஒரு கல் பாறை போல. ஏன் என்று சொன்னால், அவன் யார், எப்படி இருக்க போகிறான், அவன் என்னவா இருக்க போகிறான் என்பதை அந்த பெயர் வெளிப்படுத்த வேண்டும். அவன் என்னவா இருக்க போகிறான், சபைக்கு தலைவனாயிருந்து ஆதி திருச்சபையிலே அந்த சபை ஆரம்பிக்கப்படும் போது அங்கே போதித்து அதை வழி நடத்துகிறவனாயிருந்து அந்த சபைக்கு ஒரு மாபெரும் பலனாக, அந்த சபைக்கு பின்னால் இருந்து கொண்டு நடத்துகிறவன், முன்னால் இருந்து நடத்துகிறவனாக அவனை கர்த்தர் வைத்திருந்தார். ஆகவேதான் அந்த பெயரை, அந்த பெயரிலே அது வெளிப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாயிருந்தது. அப்ப பெயர்னா சும்மா சாதாரண காரியம் அல்ல. இயேசு நாமத்துக்கு வரப்போறேன் இப்போ. ஆனா இதை புரிஞ்சுக்கிட்டாதான் விளங்க முடியும். பெயர்கள் வைக்கப்படும் போது எதற்காக பெயர்கள் வைக்கப்படுகிறது, அந்த ஆளுடைய உண்மையான தன்மை, வல்லமை, மகிமை, அவர் யார் என்பதை சொல்லுவதற்கு தான் பெயர். அவர் எப்படிப்பட்டவர், கர்த்தருடைய நோக்கங்கள் அவரை குறித்து எப்படி இருக்கிறது, என்ன விதமான காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்ற விரும்புகிறார், இவர் யார் என்பதை வெளிப்படுத்த தான் பெயர். இரண்டாவது, இதை சரியா புரிந்து கொள்வோம். தேவனே தம்முடைய நாமத்துக்கு பெரிய முக்கியத்தை தருவதை வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால்தான் நம்முடைய பெயருக்கு அவர் முக்கியத்துவம் தர்றார். ஏன் ஆபிரகாம் ஆபிரகாம்னு மாத்துறாரு, யாக்கோபை இஸ்ரேல்னு மாத்துறாரு, சீமோனை பேதுருன்னு மாத்தினாரு. ஏன்னு சொன்னா, அவருடைய பெயருக்கு அவர் ரொம்ப முக்கியத்துவம் தருகிறவராக இருக்கிறார். அதனால்தான் நம்ம பேரை குறித்து அவர் ரொம்ப முக்கியத்துவம் தருகிறார். அவருடைய பெயருக்கு முக்கியத்துவம் தருகிறதை நாம் வாசிக்கிறோம் யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்திலே. திருப்போம் யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், 15ஆம் வசனம் வரை. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். மோசே கேட்கிறான், யா என்ன ஐயா என்ன அனுப்புகிறீர், இஸ்ரவேல் மக்களிடத்தில் போய் அவர்களை விடுவிக்கும்படியாய், பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து வெளியே கொண்டு வரும்படியாய் என்ன அனுப்புகிறீர். சரி, நான் போறேன். ஆனா போகும்போது யாரு உண்மை அனுப்பினது என்று கேட்பார்களே, உம்முடைய பேர் என்னன்னு கேட்பாங்க. எந்த கடவுள், யாரு, அவர் பேர் என்னன்னு கேட்பாங்க. ஏன் பேரை கேட்கிறாங்க, அவரை பேரை கேட்கும் போதுதான் அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட கடவுள் என்பதை விளங்கும். பேரை கேட்பாங்களா, நான் என்ன பேரை சொல்றது, உம்முடைய பேர் என்ன என்று கேட்கிறான். 14ஆம் வசனம் பாருங்க. அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன். ஆங்கிலத்தில் எப்படி வருது, I am that I am. இருக்கிறவராக இருக்கிறேன், இதுதான் என் பேர். இருக்கிறவராக இருக்கிறேன் என்ன அர்த்தம், அது என்ன பேரு? நிறைய பேருக்கு இந்த பேரை வழங்கல. என்னன்னா, என்ன அது இருக்கிறவராக இருக்கு, பேர் கேட்டா ஏதாவது பேர் சொல்லணுமா, ஜிம்மு, ஜோ, மைக்கு, ஜார்ஜ் ஏதாவது சொல்ல வேணுமா, இதுனா இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் யார் தெரியுமா, என்னுடைய பேர் உனக்கு தெரிய வேண்டுமா, இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னா
என்னுடைய பெயர் என்னவோ அப்படித்தான் நான் இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்னவா இருக்கிறேனோ, உன்னுடைய தேவைகளை நான் எப்படி சந்திக்கிறேன், உனக்கு என்ன செய்கிறேன் என்கிறதை நீ பார்க்கும்போது அப்படித்தான் நான் இருக்கிறேன். நான் என்னவா இருக்கிறேன்னு பாரு, நான் அவர்தான். அப்படிப்பட்ட தேவன் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேனோ அதுதான் என்னுடைய பெயர் என்று அவர் சொல்லுகிறார். I am my name. Whatever I am, that is what I am called. My name is whatever I am at the time I am it. அப்படின்னா உனக்கு நான் இன்றைக்கு என்னவாய் வெளிப்படுகிறேனோ அப்படி நான் இருக்கிறேன். இன்றைக்கு அநேகருக்கு தேவன் ரட்சகராக வெளிப்படுகிறார். ஆகவே அவர் ரட்சகர் என்று அவருக்கு சொல்லலாம். சுகமளிக்கிறவராக இன்றைக்கு அநேகருக்கு அவர் காணப்படுகிறார். ஆகவே தேவன் சுகமளிக்கிறவர். தேவைகளை சந்திக்கிற எல்ஷதாயாய் அவர் இன்றைக்கு அநேகருக்கு காணப்படுகிறார். ஆகவே அவர் அப்படிப்பட்ட தேவன். என்னை எப்படி பார்க்கிறியோ, உன்னுடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்படுகிறது என்று பார். எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நான் கிரியை செய்கிறேன் பார். அவராக தான் நான் இருக்கிறேன் அப்படி சொல்லு போய் என்று சொல்லுகிறார். அப்ப இஸ்ரவேல் மக்களுக்கு அன்றைக்கு தேவை என்ன? பெரிய ரட்சிப்பு. அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், தரித்திரத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் அங்கே எகிப்து தேசத்திலே பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட மக்களுக்கு ஒரு பெரிய விடுதலை தேவை. அப்ப கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய விடுதலை என்னிடத்தில் இருக்கிறது. நான் தான் உன்னை விடுவிக்கிறவர், நான் தான் உன்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர். ஆகவே நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் விடுவிக்கிற தேவன், தேவைகளை சந்திக்கிற தேவன், உன்னை இங்கிருந்து வெளியே கொண்டு வருகிற தேவன். அதை நீ காணப்போகிறாய். இதுதான் என்னுடைய நாமம் என்று சொல்லி அப்படி சொல்லுகிறார். ஐ ஆம் என்று சொல்லி நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசே என்று சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் பக்தரோட சொல்வாயாக. கர்த்தர் சொல்றார், இருக்கிறேன் என்பவர். கர்த்தர் இருக்கிறார், என்னை காண்கிறார், என்னை விடுவிப்பார், எனக்கு எல்லாவற்றையும் செய்வார். அவர் ஜீவனுள்ள தேவன். அதுதான்ப்பா என்னுடைய பெயர். அப்படிப்பட்டவர் தான் நான். என் பேர் என்னன்னு சொல்றது? எனக்கு பல பேர் வைக்கலாம். அதனால தான் பாருங்க, பழைய பாட்டில் நிறைய பேர்கள் இருக்குது. யெகோவா ஈரேன் இருக்குது, எல்ஷதா இருக்குது, யெகோவா ஷம்மான் இருக்குது, யெகோவா ஷலோம் இருக்குது. ஒவ்வொரு பேருக்கு ஒரு அர்த்தம். ஏன்னு சொன்னால் அவர் பல காரியங்களை நமக்காக செய்கிறார். நம்மை சுகமாக்குறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், நம்மை விடுவிக்கிறார், நமக்கு சமாதானத்தை தருகிறார், நம்ம கூடவே இருக்கிறார். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யெகோவா ராப்பா என்று சொன்னால் நம்மை சுகமாக்குகிற தேவன். யெகோவா ஈரே என்று சொன்னால் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். யெகோவா ஷலாம் என்று சொன்னால் நம்முடைய சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். யெகோவா ஷம்மா என்று சொன்னால் நம்மோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார். இப்படி யெகோவா சித்கன்யு என்று சொன்னால் நம்முடைய ஜெய கொடியாக அவர் இருக்கிறார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாமாகவும் அவர் இருக்கிறார். இதுதான் பல நாமங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டது பழைய ஏற்பாட்டு காலத்திலே. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன், பயப்படாத, நான் போயிடல, நான் இல்லாம இல்லை, நான் இருக்கிறேன், உனக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடிய உன்னுடைய விடுதலையின் கர்த்தராய் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சரி, ஆகவே தேவன் அவருடைய நாமத்தை எப்படி சொல்லுகிறது என்பதில் கரிசனையா இருக்கிறார். ஏதோ ஒரு பேரை சொல்லல, தான் யார் என்பதை வெளிப்படுத்தும்படியா சொல்றார் பேரை. ஐ ஆம் தட் ஐ ஆம். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஏதோ ஒரு பேரை சொல்லியிருக்கலாம். என் பேர் இந்த கடவுள் நான் தான் கடவுள், என் பேர் இதுதான் அப்படின்னு சொல்லிருக்கலாம். கிடையாது, ரொம்ப கருத்தாய் அதை சொல்லுகிறார். என் பேர் உனக்கு வேணுமா? இதுதான் என் பேர். என்னுடைய பேர் என்ன? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவளை குழப்ப விரும்பல. அவரு என்ன சொல்றாரு? என்னுடைய பேர் இதுதான்ப்பா, நான் இப்படியெல்லாம் இருக்கிறேன், பலவிதமா இருக்கிறேன், நானு உனக்கு எல்லா தேவையை சந்திக்கிறவனா இருக்கிறேன், உன்னை விடுவிக்கிறவனா இருக்கிறேன், உன்னுடைய ரட்சகரா இருக்கிறேன், உன்னை சுகமாக்குகிறவனா இருக்கிறேன், உனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா நான் இருக்கிறேன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி அவ்வளவு ஒரு ஜாக்கிரதையோடு தன்னுடைய பெயரை அவர் கரிசனை எடுத்து அங்கே வெளிப்படுத்துகிறார். சரி, மூன்றாவது, முதல்ல சொன்ன ஆதி காலத்திலே பெயர்கள்லாம் அந்த மனுஷனுடைய தன்மையும் வல்லமையும் மகிமையும் வெளிப்படுத்துவதற்காக தான் வைக்கப்பட்டது என்று. தேவனும் தன்னுடைய பெயரை அவர் சொல்லும் போது, தாயார்னு சொல்லும் போது, தன்னுடைய பெயரையும் தன்னுடைய வல்லமையும் சுபாவத்தையும் மகிமையும் வெளிப்படுத்தும்படியாக தான் தன்னுடைய பெயரை சொல்றார். மூன்றாவது, இயேசு நமக்கு ரட்சகராகவும் ஆண்டவராகவும் விடுவிக்கிறவராகவும் சுகமாக்குகிறவராகவும் மெய்ப்பராகவும் பிரதான ஆசாரியராகவும் நமக்கு ராஜாவாகவும் எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இயேசுவை தேவன் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறதுனால அவர் அந்த ஒரு நாமத்துக்குள்ளே எல்லாவற்றையும் அடக்குகிறவராய் இருக்கிறார்.
தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிற எல்லாம் அந்த நாமத்தின் மூலமாய் வெளிப்படும்படியாக அவ்வளத்தையும் அந்த நாமத்துக்குள்ள வச்சிட்டார். அந்த நாமத்தினுடைய அர்த்தம் என்ன? ரட்சகர். அந்த நாமத்தினுடைய அர்த்தம் என்ன? அவர் ஆண்டவர். அந்த நாமத்தினுடைய அர்த்தம் என்ன? அவர் சுகமாக்குகிறவர். அந்த நாமத்தினுடைய அர்த்தம் என்ன? அவர் மேய்ப்பர். அந்த நாமத்தின் அர்த்தம் என்ன? அவர் நம்முடைய பிரதான ஆசாரியர். அந்த நாமத்துக்கு அர்த்தம் என்ன? அவர் ராஜா. எல்லா அர்த்தங்களும் அதில் அடங்கி இருக்கிறது. ஏனென்றால் எல்லாம் அந்த நாமத்துக்குள்ள அடங்கி இருக்கிறது. தேவன் நமக்கு என்னெல்லாம் செய்ய விரும்புகிறாரோ அவ்வளத்தையும் அந்த நாமத்துக்குள்ளே வைத்து விட்டார். ஆகவேதான் மத்தேயு 1 அதிகாரம் 21 வசனத்திலே நாம் வாசிக்கும் போது இயேசுவுக்கு எப்படி பெயர் கொடுக்கப்பட்டது என்பதை வாசிக்கிறோம். 21 வசனம், 1 அதிகாரம் 21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். இங்கே இயேசுவுக்கு எப்படி பெயரிடுவார்கள், என்ன பெயரிடுவார்கள் என்று இங்கே சொல்லப்படுகிறது. இயேசுவுக்கு அவங்க பெயர் இல்லை, கர்த்தர் பெயர் இட்டுட்டாரு. என்ன பெயர் வச்சுட்டார்? இயேசுன்னு பெயர் வைத்துட்டார். அதை ஒரு அர்த்தத்தோடு வைக்கிறார் என்று பார்க்கிறோம். என்ன பெயர்? அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை, என்னங்க இயேசுனா என்ன? ரட்சகர். ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர். இந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை பாருங்க. இந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தையில எல்லாம் அடங்கி இருக்குது. கிரேக்கு மொழியில சோசோ என்கிற வார்த்தையிலிருந்து வருது. ஆங்கிலத்தில் எழுத வேணும்னா SOZO எழுதணும். சோசோ, அதான் ரட்சிப்புன்னு இங்க தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த சோசோக்குள்ள என்ன அடங்கி இருக்குது? நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க சோசோன்னு. சோசோ இல்ல, சோசோ. சோசோக்குள்ள என்ன அடங்கி இருக்குது? சோசோக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்கிறது. பாவ மன்னிப்பு அடங்கி இருக்கிறது, நம்முடைய விடுதலை அடங்கி இருக்கிறது, தெய்வீக சுகம் அடங்கி இருக்கிறது, நம்முடைய செழிப்பு அடங்கி இருக்கிறது, நம்முடைய பாதுகாப்பு அடங்கி இருக்கிறது, நம்முடைய எல்லா தேவைகளும் எப்படி சந்திக்கப்பட வேண்டும் என்ற எல்லா காரியங்களும் அதிலே அடங்கி இருக்கிறது. அந்த நாமத்துக்குள்ளே எல்லாமே அடங்கி இருக்கிறது. அவர்தான் எல்லாவற்றுக்கு எல்லாமா இருக்கிறார். அதனால்தான் பாருங்க, அவர் ஒரு இடத்துல அவர் சொல்றாரு, அந்த ஐஎம்ன்ற நேம் யூஸ் பண்ணார் இல்லையா? தேவன் யாத்திராமத்தில் மோசேக்கு உபயோகப்படுத்தினார் இல்லையா? மோசே இடத்துல அவன் பேர் கேட்டப்ப சொன்னார் இல்லையா? அதே பேரை இவர் உபயோகப்படுத்துறாரு பாருங்க. யோவான் 8 அதிகாரத்தில் 58 வசனத்தை பாருங்கள். யோவான் 8:58. அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Before Abraham was, I am. நான் இருக்கிறேன். நான் இருக்கிறவராக இருக்கிற தேவன், அதான் இயேசு. அந்த இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னார் இல்லையா? அவர் தான் இன்றைக்கு இயேசுவாக வந்திருக்கிறார், இயேசுவாக வெளிப்பட்டிருக்கிறார். அவருக்குள்ள எல்லாம் இருக்குது. அவருக்குள்ள ரட்சிப்பு இருக்குன்னு சொன்னா எல்லாமே அடங்கி இருக்கிறது என்ற அர்த்தம். அவருடைய சகல மகிமையும் வல்லமையும் சுவாபத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய நாமம் தான் இயேசு. தேவன் நமக்கு எல்லாம் என்னவெல்லாம் தேவன் நமக்கு என்னவா இருக்க விரும்புகிறாரோ, அவர் நமக்கு என்னவெல்லாம் செய்ய விரும்புகிறாரோ அத்தனையும் அந்த நாமம் உள்ளடக்கிய நாமமா இருக்கிறது. அதுதான் அந்த அவருடைய நாமம் பாருங்க. அப்ப இயேசு என்கிற நாமத்தில் ஏன் நாம ஜெபிக்க வேண்டும்? இயேசு நாமத்தில் கேளுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள் ஏன் சொல்லுகிறாருன்னு சொன்னா, அந்த நாமத்தை உச்சரிக்கும் போது நம்முடைய ரட்சிப்பை உச்சரிக்கிறோம். அந்த நாமத்தை உச்சரிக்கும் போது நம்முடைய சுகத்தை எடுத்துக் கொள்ளுகிறோம். அந்த நாமத்தை உச்சரிக்கும் போது நம்முடைய விடுதலையை நாம் எடுத்துக் கொள்ளுகிறோம். அந்த நாமத்துக்குள்ள எல்லாத்தையும் கர்த்தர் வைத்து விட்டார். அவருடைய முழு வல்லமை, அதிகாரம், சுவாபம், மகிமை எல்லாம் அந்த நாமத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. இத ஒரு இடத்துல ரொம்ப தெளிவா போதிக்கிறார் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரத்துக்கு திருப்போம். 11 அதிகாரம் 20 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். லாசரு மரித்த பின்பு அங்கே வருகிறார். அங்க நடக்கிற சம்பவம் அங்க எப்படி போதிக்கிறார் பாருங்க. எப்படி இந்த நாமத்தை உபயோகப்படுத்தி பெற்றுக்கொள்வது என்று. 20 வசனம். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு சொல்றாரு, உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்று. அவர் நினைக்கிறா, கடைசியில எல்லாருக்கும் உயிர்த்தெழு இருக்கு இல்லையா, அப்ப எழுப்புவான் என்று சொல்லுகிறார் என்று எண்ணி அவள் சொல்ற, ஆமாமா எல்லாரும் உயிரோடு எழும்ப போறாங்க, அப்ப இவனே வந்திருப்பான்னு சொல்லுகிறாள்.
இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும். இப்ப பாயிண்ட் வர்றாரு பாருங்க. அவர் சொல்றாரு, மார்த்தாளே அந்த உயிர்த்தெழுதலை பற்றி பேசல, உயிர்த்தெழுதல் இப்போ உன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறது. உயிர்த்தெழுதல் மாம்ச ரூபத்தில் இங்க நின்று கொண்டிருக்கிறது. நானே உயிர்த்தெழுதல், நான் உயிர்த்தெழுதல். இயேசு உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். சொல்றார், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அப்பனா என்ன அர்த்தம்? மாத்தாளே, உன் வீட்டுல சாவு நடந்திருக்குது, உனக்கு இன்றைக்கு தேவை உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல் யார்? நான் தான் உயிர்த்தெழுதல். இயேசுன்னு சொல்லும் போது அதுல உயிர்த்தெழுதல் அடங்கி இருக்கிறது. இயேசு என்ற பெயர்ல உயிர்த்தெழுதல் வல்லமை அதுல அடங்கி இருக்கிறது. உங்களுடைய எல்லா காரியங்களில் இருந்து உங்களை உயிரோடு எழும்ப வைக்கக்கூடிய வல்லமை அதுல இருக்கிறது. சகோதரன் செத்து கிடக்கிறான், செத்து 4 நாள் ஆயிற்று, எல்லாரும் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். ஆனால் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிற நான் உன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறேன். நானே உயிர்த்தெழுதல், நீ விசுவாசிக்கிறாயாங்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? நீ உன் வாயை திறந்து என்னை அப்படி அழைப்பாயா என்று கேட்கிறார், ப்ராம்ப்ட் பண்ணுகிறார். இப்படி அழை என்ன, உயிர்த்தெழுதல் என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார். உடனே அவர் சொல்லுகிறார் பாருங்க, அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். சொல்ற, ஆம் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். ஆம், நான் விசுவாசிக்கிறேன். என் சகோதரன் செத்து கிடக்கிறான், ஆனால் நீ சொல்லுகிறீர் நான் உயிர்த்தெழுதல் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆம், நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். அதன் பிறகுதான் போய் கல்லறைக்கு போறார் பாருங்க. கல்ல புரட்ட சொல்றாரு. அங்க திருப்பியும் பழைய கதையை ஆரம்பிக்கிறார். சொல்லுகிறாள் மார்த்தாள், 4 நாள் ஆயிடுச்சு, நாரிடு இருக்க நேரம் திறக்க வேணான்னு. அப்போ அவர் சொல்லுகிறார், அந்த கடைசியில கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். 39ஆம் வசனம். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது 4 நாளாயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? சொல்றாரு, நான் என்ன சொன்ன உனக்கு? நான் உயிர்த்தெழுதல்னு சொன்னேன். நீ விசுவாசிக்கிறாயான்னு கேட்ட, நீ என்ன சொன்ன? நீ விசுவாசிக்கிறேன்னு சொன்ன. நான் சொல்லலையா உனக்கு? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்ன்னு. செத்து போயிட்டான் அதே பேசிட்டு இருக்காத. எப்படி 4 நாள் ஆச்சுன்றதை பேசிட்டு இருக்காத. எப்படி கல்லு வச்சு மூடியாச்சு நேரம் நாரி இருக்கும் என்று பேசி இருக்காத. நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு உனக்கு சொன்னேன். இதை நீ விசுவாசிக்கிறாயான்னு கேட்டேன். நீ விசுவாசிக்கிறாய் என்று சொன்னால் சொல்லி இருக்கிறார். ஆகையால் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லி இருக்கிறேன். ஆகவே கல்ல புரட்டுங்கன்னு சொல்லுகிறார். ராசுவை வெளியே வான்னு சொல்லுகிறார். அவன் வெளியே வருகிறான். என்ன சொல்லி தர்றார் அங்க? எப்படி சாவு நடந்த வீட்டுல உயிர்த்தெழுதலாய் பிரவேசித்து அவளிடத்துல நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன், நீ என்ன விசுவாசிக்கிறாயான்னு கேட்டா அவ ஆமா நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னாள். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, உங்களுடைய தேவைகள் மத்தியில நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்கள்? இயேசுவின் நாமத்தை நீங்கள் உச்சரிக்கும் போது இவள் எப்படி இயேசு உயிர்த்தெழுதும் ஜீவனமா இருக்கிறார் என்ற அந்த சாவின் மத்தியில விசுவாசித்தாலோ, அதுபோல உங்களுடைய பிரச்சனையின் மத்தியிலே நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்க? இயேசு எனக்கு பதிலாக இருக்கிறார். அவருடைய ரட்சிப்பு, அவருடைய விடுதலை, அவருடைய சுகம், அவருடைய பலன், அவருடைய ஆரோக்கியம், அவருடைய சமாதானம், அவருடைய வல்லமை எனக்கு உண்டாயிருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். அதான் இயேசுவின் நாமத்தில் இருக்குது. அதனால தான் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறது. இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்துவதனுடைய மேன்மை அதுல தான் அடங்கி இருக்கு பாருங்க. அந்த நாமத்தை சொல்லும் போது நான் என்ன பண்ணுகிறேன்? சாவின் மத்தியில் நின்று கொண்டு உயிர்த்தெழுதலை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அநேகருக்கு இன்றைக்கு ஒரு உயிர்த்தெழுதல் தேவை. தங்களுடைய வியாதியிலிருந்து ஒரு பெரிய உயிர்த்தெழுதல் தேவை. படுத்த படுக்கையிலிருந்து அவள் எழுந்திருக்க வேண்டும், அதற்கு ஒரு உயிர்த்தெழுதல் தேவை. அவள் கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு மீட்சி, உயிர் மீட்சி அவர்களுக்கு தேவை. அவர் விடுவிக்கப்பட வேண்டும். பாவத்தில் செத்து கிடக்கிறவர்களுக்கு இன்றைக்கு ஒரு உயிர்த்தெழுதல் தேவை, ஒரு ரட்சிப்பு அவர்களுக்கு தேவையா இருக்கிறது. அநேக பிரச்சனைகளில் சிக்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதம், உயிர்த்தெழுதலை போல ஒரு அற்புதம் இன்றைக்கு தேவையா இருக்கிறது. அவள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் இந்த நாமத்தை உபயோகப்படுத்த சொல்றார். இந்த நாமத்துக்குள்ளே எல்லாம் இருக்கிறது. அதைத்தான் அவளை சொல்ல வைக்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன். அப்ப என்ன சொல்றாரு? நீ அதை விசுவாசிக்கிறாயா? சொல்ற, ஆம் நான் விசுவாசிக்கிறேன். அன்றைக்கு அந்த அற்புதம் நடந்தது. ஆனா இன்னைக்கு என்னன்னா, அவர் உயிர்த்தெழுதலா இருக்கிறார், ஜீவனா இருக்கிறார், அவர் நமக்கு மெய்ப்பரா இருக்கிறார், அவர் நமக்கு
எல்லாவற்றுக்கு எல்லாமா இருக்கிறார், உண்மைதான். ஆனா அதை எல்லாவற்றிலையும் தனித்தனியா சொல்லாம ஒரே நாமம், இயேசுவின் நாமம் என்கிற ஒரு நாமத்திலேயே எல்லாவற்றையும் நாம் சொல்லிவிடலாம். அதுக்குதான் இந்த இயேசுவின் நாமம். இந்த இயேசுவின் நாமம் என்கிறதுலே பாவ மன்னிப்பு, சுகம், விடுதலை, ஆசீர்வாதம், இன்னும் என்னென்ன தேவையோ எல்லாம் அதிலே அடங்கி இருக்கிறது. அதனாலதான் பாருங்க, ஆதி திருச்சபையானது இந்த நாமத்துக்கு அவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தது. ஏன்னு சொன்னா, அந்த நாமத்திலே சர்வ வல்லமை அடங்கி இருக்கிறது என்பதை அவர்கள் விசுவாசித்தார்கள். அதனால்தான் அந்த நாமத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் முன்னேறி போனார்கள். இந்த நாமத்தை கண்டவர்கள் பயந்தார்கள் அந்த காலத்திலே, ஆதி திருச்சபையின் காலத்திலே. வாசிப்போம், சில உதாரணங்களை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு திருப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று பேதுரு சொல்லுகிறார். அந்த நாமம் ரட்சிப்பின் நாமமாய் அப்போஸ்தலர் நடபடிகளிலே பார்க்கிறோம். அந்த நாமம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்பட்டதோ அங்கே ரட்சிப்பு உண்டானது என்று பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை அங்கே சுமந்து கொண்டு வந்தார்கள், அங்கே வைக்கிறார்கள். சப்பானியை பார்த்து, பிச்சை கேட்கும்படி உட்கார்ந்து இருக்கிறவனை பார்த்து அங்கே பேதுரும் யோவானும் என்ன சொல்லுகிறார்கள்? எங்களை நோக்கி பார் என்கிறார்கள். அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்குமா என்று அவர்களை நோக்கி பார்த்தான் என்று இருக்கிறது. 6ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி, இந்த நாமத்தினால் எழுந்து நடனா அவன் எந்திரிச்சு குதிச்சு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறான் பாருங்க. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். 8ஆம் வசனம், குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடைய தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அங்க பார்த்து எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னடா இதுன்னு. எப்படி சப்பானியாய் கிடந்தவன் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆளு, இவன் எப்படி நடக்கிறான்ற பெரிய ஆச்சரியம் பாருங்க. 16ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை கேட்கிறாங்க, பேதுருவும் யோவானையும் கேட்கிறாங்க, எப்படி இவன் நடக்க முடிந்தது, எந்த நாமத்தில் இது செய்யப்பட்டது என்று கேட்கிறார்கள். அவள் பதில் சொல்லுகிறார்கள், அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. இயேசுவின் நாமம் எத்தனை முறை மென்ஷன் ஆயிருக்குன்னு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் காண்பிக்க போறேன், கடகடன் சில வசனங்களை வாசிக்க போறேன். எத்தனை முறை மறுபடியுமாக இயேசுவின் நாமம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த நாமத்தில் இது நடந்ததுன்னா அவர் சொல்கிறார், இந்த நாமத்தினாலே. எந்த நாமத்தினாலே என்ன அர்த்தம்? எந்த அதிகாரத்தினாலே, எந்த வல்லமையினாலே, யாருடைய வல்லமையினாலே, எந்த அதிகாரத்தினாலே இப்படி நடந்தது? அவர் சொல்லுகிறார்கள், இயேசுவின் நாமம், அந்த நாமத்தினாலே இது நடந்தது என்று சொல்லுகிறார்கள். பார்ப்போம். 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். 4:10. உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிய கடவுது. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் பாருங்க. இதை பார்த்து பயந்து போய் அங்க இருக்கிற யூத தலைவர் எல்லாம் பயந்துட்டாங்க. இது என்னது, இது புதுசா இப்படி அற்புதங்கள்லாம் அவர் ஒளிஞ்சாருன்னு நினைச்சோம். இயேசுவை சிலுவையில் அரைஞ்சு கொன்னு போட்டோம் என்று நினைத்தோம். ஏதோ உயிர் தெழுந்துட்டாரா அது இதுன்னு சிலர்லாம் கொஞ்சம் சர்ச்சையை கிளப்பிட்டு இருந்தாங்க. ஆனா இப்பொழுது இவர்கள் அவர் உயிர் தெழுந்து விட்டார் என்பதை நிரூபிக்கும்படியாக அந்த நாமத்துக்கு வல்லமை இருக்குது, அந்த இயேசுக்கு வல்லமை இருக்குது, அந்த இயேசு என்கிற நாமத்துக்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருக்குன்னு சொல்லி அவருடைய காலத்துல அந்த எருசலேமை போட்டு கலக்கினதை காட்டிலும் இன்னும் அதிகமா கலக்கி கொண்டிருக்கிறார்கள் நாமத்தை வைத்துக் கொண்டு. இருக்கீங்களா? இயேசு கலக்கினதை விட இவங்க கலக்கினது ரொம்ப அதிகம். அவர் பேரை வச்சே ஒரு கலக்கினாங்க. அவர் பிதாவினத்தில் போய் சேர்ந்துட்டாரு. இப்ப அந்த நாமம் இவங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் போற முன்னால சொல்லிட்டு போயிட்டாரு, நான் போறேன், ஆனா நான் தேவையில்லைங்க, என் நாமம் இருக்குது உங்களுக்கு, என் நாமத்தை நீங்க உபயோகப்படுத்தும் போதெல்லாம் நானே அங்க இருக்கிறது போலதான், ஆகவே என்னுடைய நாமத்தை உபயோகப்படுத்துங்கள். இப்ப என்ன வித்தியாசம் என்று சொன்னால், முன்ன ஒரு இயேசு இருந்து அவர் அங்க போனாரு, அந்த வீட்டுக்குள்ள போனாரு, பிரசங்கம் பண்ணினார், அவர் அங்க சுகமாக்கினார், அப்படி நடந்தது. இப்போ 1000 வீட்டுக்குள்ள ஆயிரக்கணக்கான இயேசுவின் நாமத்தை சுமந்து செல்லுகிறவர்கள் சென்று இயேசுவின் வல்லமையை ஆயிரக்கணக்கான வீடுகளுக்குள்ள எருசலேமிலே அந்த வல்லமையை காண செய்கிறார்கள்.
அந்த நாமம் வீடுகள் தோறும் விளங்குகிறது, தெருக்கள் தோறும் அந்த நாமம் பேசப்படுகிறது. முன்ன இயேசு எங்க இருக்கிறாரோ அங்கதான் வல்லமை. இப்ப எல்லா வீட்டிலையும் அவருடைய நாமத்தை உச்சரிக்கிற ஆயிரக்கணக்கானவருடைய வீடுகளில் இந்த நாமத்தின் வல்லமை விளங்குகிறது. சாதாரண நாள் எழுந்திருச்சு இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறான், அங்கே சுகம் நடக்கிறது, ரட்சிப்பு நடக்கிறது. இந்த நாமத்தை பிரசங்கம் பண்ணுகிறார்கள், ஜனங்கள் விடுதலை ஆகிறார்கள், சொஸ்தமாகிறார்கள். இப்படிப்பட்ட அற்புதங்கள் அங்க நடக்கிறது. அதனால பார்த்து பயந்து போய் இது என்னது, இது ஒரு இயேசுவை கொண்டு நினைச்சிட்டோம், அவர் மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கு இது மாதிரி கோடிக்கணக்கான இயேசுக்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்னு சொல்லி பயந்து இந்த நாமத்தை இனி அவங்க பாருங்க, உலகத்தானுக்கு விளங்குறது கூட நமக்கு விளங்கல பாருங்க. அவன் பார்த்துட்டான் இதனுடைய சீக்கிரட் என்னன்னா, இவங்களை அடக்கணும்னா இந்த நாமத்தை பேசாதே நீ அப்படின்னு சொன்னா ஒண்ணும் நடக்காதுன்னு தெரியும். காமிக்கிறேன் பாருங்க, இந்த நாமத்தை பேசக்கூடாதுன்னு தான் பயப்படுறான். அவன் ஒன்னும் நீ கடவுளை வணங்காதுன்னு சொல்லல, நீ ரிலிஜியஸா இருக்காதுன்னு சொல்லல, சட்டை எப்படி மாட்டிக்காதுன்னு சொல்லல, நீ பைபிளை தூக்காதன்னு சொல்லல. அவன் என்ன சொல்றான், இந்த நாமத்தை நீ சொல்லாத, இந்த நாமத்தை வாயை திறந்து சொல்லாதப்பா, இந்த நாமத்தை சொன்னா இதெல்லாம் நடக்குது, இந்த நாமத்தை சொன்னா இதுல என்னமோ வல்லமை இருக்குது, இந்த நாமத்தை சொன்னா ரட்சிப்பு வந்துருது, இந்த நாமத்தை சொன்னா சுகம் கிடைச்சிருது, இந்த நாமத்தை சொன்னா அவரே இங்க வந்துட்டது போல இருக்கிறது. ஆகவே இந்த நாமத்தை சொல்லுகிறதை நிறுத்திவிட்டால் இந்த வல்லமையை நிறுத்தி விடலாம் என்று அவனுக்கு விளங்குறது. இன்றைக்கு சபைக்கு விளங்குகிறது இல்ல. சபை என்ன பண்ணிருக்கு, நீங்க நாமத்தையே சொல்றது இல்லை, நாமத்தை பற்றி பிரசங்கம் பண்றதும் இல்ல, நாமத்தை பற்றி என்னன்னு சொல்றதே கிடையாது, பேசாம அமைதியா இருக்காங்க. நாமத்தை நாவிலே சுமந்து கொண்டிருக்கிற மக்கள் இன்னைக்கு நாமத்தை பேசாம வீடுகள் தோறும் இந்த நாமம், இயேசுவின் நாமம் பேசப்பட வேணும், ஆனா அவங்க பேசாம இருக்கிறாங்க. பாருங்க 17ஆம் வசனம், ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு, கவனிச்சீங்களா, பரம்பாதபடிக்கு, அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு. எப்படி பரம்பாம இருக்கணும்னு பரம்ப விடாம பண்ணணும்ன்றது அவர்களுக்கு தெரியுது. எதனால இது பரம்புதுன்னு தெரியுது அவங்களுக்கு. என்றைக்கு இயேசுவின் நாமத்தை ஒருவர் எடுத்துக்கொண்டு அதை விசுவாசித்து பேசுகிறார்களோ, இயேசுனுடைய வல்லமையே அங்க இருக்கும், அவருடைய மகிமையை அந்த இடத்துல விளங்கும், அவர் யார் என்பது அந்த இடத்துல வெளிப்படணும். இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க சொல்றாங்க, இந்த இது பரம்பாமல் இருக்கும்படிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். நீ ஏதாவது மதங்க தான் ஏதாவது போதிச்சுக்க, நீ என்ன வேணா போதிச்சுக்கோ, ஆனா இந்த நாமத்தை பேசாத, இந்த நாமத்தை நீ போதிக்காத. நீ வேற ஏதாவது பேசிக்க, மத மார்க்கம் பேசு, வழிபாடுகளை பேசு, ஏதாவது ஒண்ணு மெத்தட பேசு, இந்த சட்டையை போட அந்த சட்டையை போடாதுன்னு சொல்லு, பரவாயில்ல, தாராளமா பேசு. ஏன்னா அதுல ஒண்ணும் நடக்க போறது இல்லைன்னு தெரியும். இருக்கீங்களா? இல்ல அமைதியா இருக்கிறீங்க? எங்க மெத்தட் இது, எங்க டாக்டரின் இது, இதெல்லாம் பேசு, உன் டாக்டரின் பேசு, நல்லா பேசு. ஆனா அந்த இயேசுன்ற நாமத்தை மட்டும் பேசவோ உபதேசிக்கவோ கூடாது. ஏன்னா இந்த நாமத்தை வாயை திறந்தீங்கன்னா பரலோகத்தின் வல்லமை, சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வல்லமை இந்த பூமியிலே, வீடுகளிலே, தெருக்களிலே, ஊர்களிலே விளங்க ஆரம்பிக்கிறது. ஆகவே இந்த நாமத்தை பேசாதன்னு சொல்லுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், வீட்டுக்கு வீடு இந்த நாமத்தை வாயில வைத்து இந்த நாமத்தை உச்சரிப்போம் என்றால் பரலோகத்தின் வல்லமையை நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய சூழ்நிலைகளிலே, நாம் இருக்கிற அந்த ஊர்களிலே பரலோகத்தின் வல்லமை விளங்க பண்ணுகிறவர்களாய் இருப்போம். நம்முடைய வல்லமையில வாழ்கிறவர்களாய் அல்ல, பரலோகத்தின் வல்லமையில வாழ்கிற மக்களாய் நாம் இருப்போம். இன்றைக்கு ஏன் கிறிஸ்தவர்கள் இந்த உன்னதமான வல்லமையில வாழ்றதுன்னு சொன்னா, இந்த நாமம் அவருடைய வாயில இல்ல, இந்த நாமத்தினுடைய மேன்மை வழங்கல, இயேசுவின் நாமத்தை பேசவோ உபதேசிக்கிறதோ கிடையாது. பாருங்க 5ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனம், 5:28, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடுவோம். இவங்க பயமுறுத்தி அனுப்பிச்சாங்க, பேசவோ போதிக்க கூடாதுன்னு நினைச்சா அவங்க போய் கரெக்டா ஜெபம் பண்றாங்க. எப்படி? 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா சபை ஜெபம் பண்ணுது. கவனிங்க, இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தலை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உடைய கரத்தை நீட்டி உடைய ஊழியக்காரர் உடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படிக்கு அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள்.
ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தா தைரியமா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க வசனத்தை. எதை பேசக்கூடாதுன்னு சொன்னாலும் அதே தான் பிரசங்கம் நடக்குது. இருக்கீங்களா? எந்த நாமத்தை பேச வேணாம்னு சொன்னாலும் அதே நாமத்தை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் கூட்டு போய், ஏயா உங்களுக்கு சொல்லலையா போதகம் பண்ணக்கூடாது, இந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது, 5:28 இந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய ரத்தப்பழி எங்கள் மீது சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் சொன்னா. அப்ப கிறிஸ்தவ போதனை எதில் அடங்கி இருந்தது? அந்த காலத்துல இயேசுவின் நாமத்தை அவர்கள் பிரசங்கித்தார்கள். கிறிஸ்தவ போதனைனா இதைத்தான் மையமாய் வைத்து போதித்தார்களாம். இயேசுவின் நாமம். இந்த இயேசு யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எனக்காக எதுக்கு வந்தார்? எதுக்கு சிலுவையில மரித்தார்? மரித்த போது என்ன செய்தார்? உயிரோடு தேவன் அவரை எப்படி எழுப்பினார்? இப்ப எங்க உட்கார்ந்து இருக்கிறார்? அவருக்கு என்ன விதமான வல்லமை இருக்கிறது? அந்த நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாய் இன்றைக்கு எவ்வாறு இருக்கிறது? அந்த நாமம், அதை நான் என்னுடைய வாயில வைத்து பேசும்போது எனக்கு அது என்ன செய்கிறது என்பதை அறிவிக்கிற மக்களாக, அதையே பேசிக் கொண்டிருக்கிற மக்களாக அவர்கள் இருந்தார்கள். 40ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உட்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து இயேசுவின் அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அடித்து இயேசுவின் நாமத்தை பேசக்கூடாதுன்னு இதேதான் இஷ்யூ, வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போஸ்தலர்கள் பாத்தீங்கன்னா இந்த நாமத்தை ஏன் நீ பேசுற? இந்த நாமத்தை பேசுறதுனால யாருக்காவது சுகமாகுது, யாருக்காவது விடுதலை ஆகுது. வீட்டுக்கு வீடு இந்த நாமத்தை பேசி இதே போதிச்சு எருசலேம் முழுக்க அதை நிரப்பி இந்த நாமத்தினுடைய வல்லமை எங்க பார்த்தாலும் விளங்கும்படி செய்து விட்டீர்களே என்று சொல்லுகிறார்கள். 41ஆம் வசனம். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரமாக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். நல்ல அடியை வாங்கிட்டு போய் அவங்க சொல்றாங்க, இந்த நாமத்துக்காக நான் பாடுபட தயார். இந்த ஒரு பாடுதான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார், வேற எந்த பாடும் கிடையாது. சிலர் நினைக்கிறாங்க அவங்க தரித்திரம் எல்லாம் கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த பாடுன்னு. கர்த்தர் சிலருக்கு பிரதர் தரித்திரத்தை கொடுத்துட்டார், இதுதான் இந்த உலகத்துல கர்த்தர் கொடுத்த பாடுன்னு. இல்ல இல்ல, நாம் இந்த உலகத்துல படுற பாடெல்லாம் என்ன? கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் உபத்திரப்படுகிறது, அவருடைய நாமத்தின் வல்லமை விளங்குகிறது நிமித்தம் நமக்கு ஏற்படுகிற உபத்திரவங்கள். சிலர் நினைக்கிறாங்க வியாதி தான் நமக்கு வந்திருக்கிற பாடுன்னு. கிடையாது, வியாதி கர்த்தர் கொடுத்த பாடு இல்ல. இந்த நாமத்தை விளங்க பண்ணுகிறது நிமித்தம் நமக்கு ஏற்படுகிற உபத்திரவங்கள். அதன் மூலமாய் பலர் நம்மை வெறுப்பது, அதன் மூலமாய் பலர் நம்மை விரோதிப்பது, அதன் மூலமாய் பலர் நமக்கு எதிராக எழும்புவது, காரியங்களை செய்வது, இதுதான் பாடுகள் என்று புதிய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் அனுபவித்த பாடுகள். இன்னைக்கு கிறிஸ்தவ படுற பாடெல்லாம் முக்காவாசி பாட அவர் தீர்த்துட்டாரு. இந்த ஒரு பாடுதான் அவர் நம்ம சமூக சொல்லி இருக்கிறாரு. அவள் சொல்லுகிறார்கள், அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடினால் சந்தோஷமா அங்கிருந்து புறப்பட்டு போய் தினந்தோறும் டெய்லி ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. இப்போ தினந்தோறும் பிரசங்கம் நடக்குது தேவாலயத்தில், எல்லா இடத்திலையும். பிறகு பார்ப்போம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிலிப்பு என்பவன் பந்தி விசாரிப்புக்காரனாக முதல்ல வைக்கப்பட்டான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் 6ஆம் அதிகாரத்திலே. 7 பேர் அங்க சாப்பாடு போடுறதுக்கு அப்படிப்பட்ட வேலைக்கு வைத்தாங்க. அதுல ஒரு ஆள் பாருங்க, அவன் இப்போ சுவிசேஷன் ஆயிட்டான். அவன் ஒரு சாதாரண ஆளு தான், ஆனா இயேசு நாமம் வாயில இருக்கும்போது சாதாரண ஆள் இல்ல, வல்லமை உள்ள ஒரு ஆளாக இருக்கிறான். அவன் சமாரியாவுக்கு போய் அங்க பிரசங்கம் பண்றான். பாருங்க என்ன பிரசங்கம் பண்ணான். 12ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கும் ஏற்றவர்களை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது, இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவர்களை குறித்து. அப்ப என்ன பிரசங்கம் பண்ணிருக்கான்? இயேசு கிறிஸ்துவ நாமத்தை பிரசங்கம் பண்ணான்னா என்ன அர்த்தம்? இயேசு யார், அவர் எதற்காக வந்தார், எதற்காக மரித்தார், எதற்காக உயிரோடு எழுந்தார், எதற்காக உயர்த்தப்பட்டார், எல்லாம் அவருடைய பாதபடி கீழே ஏன் வைக்கப்பட்டிருக்கிறது, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அவருக்கு ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தை நான் உபயோகப்படுத்தும் போது இன்னைக்கு என்ன நடக்குது, எப்படி அவருடைய நாமத்திலே ரட்சிப்பு, அவருடைய நாமத்திலே வல்லமை, அவருடைய நாமத்திலே சுகம், அவருடைய நாமத்திலே வெற்றி, இதெல்லாம் அவருடைய நாமத்தில் எப்படி உண்டாயிருக்குது. இதைத்தான் பிரசங்கம் பாருங்க. அந்த நாமத்தை, அந்த இயேசுவை விசுவாசித்து அந்த நாமத்தை பேசும்போது எப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி அதை பிரசங்கிக்கிறான். அந்த ஊர் முழுக்க பிரசங்கித்து புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஏன்னா அவரெல்லாம் விசுவாசித்தார்களாம், ஞானஸ்தானம் பெற்றார்கள். 9ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் 14ஆம் வசனம். 9:14 சவுலை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே. சவுல்
கிறிஸ்துவின் நாமத்துக்கு எதிராக புறப்பட்டவன். 15ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கத்தக்கதாக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அனனியா என்கிற ஒரு சீஷனிடத்தில் கர்த்தர் பேசுகிறார். சவுல் தமஸ்குவுக்கு போற வழியில சந்திக்கப்பட்டு கர்த்தரால் அங்க தமஸ்குல தங்கி இருக்கிறான். இங்க அனனியா என்கிற சீஷன்ட்ட கர்த்தர் பேசுகிறார். அனனியா சொல்றான், ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை தொழுதுகிற யாவரையும் கட்டுற வேலையில, பிடிக்கிற வேலையில, அடிக்கிற வேலையில இருக்கிறவன், கொல்லுகிற வேலையில இருக்கிறவன் நான் செய்வேன். கர்த்தர் சொல்ற, இல்ல, என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறவனா அவனை மாற்ற போறேன். என்னுடைய நாமத்துக்கு எதிராக இருக்கிறவனை என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறவனாக நான் மாற்றுகிறதுக்கு ஒரு பாத்திரமாய் அவனை தெரிந்தெடுத்திருக்கிறேன். 16ஆம் வசனம். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். பாருங்க, இந்த ஒரு பாடம் தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அவர் என்னுடைய நாமத்தை பிரசங்கிக்க நிமித்தம் அவனுக்கு பாடுகள் உண்டாகும். அப்பேற்பட்ட ஒரு மனுஷனா என்னுடைய நாமத்தை இந்த பூமி எங்கும் விளங்க பண்ணுகிறவனா அவன் இருப்பான். இயேசுவின் நாமத்தை பிரசங்கம் பண்ணுகிறதுனாலே அவனுக்கு பிரச்சனை உண்டாகும். அந்த அப்பேற்பட்ட விதத்தில் அவன் பிரசங்கிப்பான். உலகத்தையே கலக்குகிற விதத்தில் அவன் பிரசங்கிப்பான் என்று அன்றைக்கே தேவன் அங்கே அனனியாவிடத்திலே சொல்லுகிறார். பிறகு வாசிக்கிறோம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பார்த்தால் 27 பவுல் எப்படி அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா, அனனியா அவனிடத்திலே அவனுக்கு ஜெபம் பண்ணி அவன் பரிசுத்த ஆவியெல்லாம் பெற்று ஞானஸ்நானம் எல்லாம் பெற்று அவன் ஊழியத்துக்கு ஆயத்தப்படுகிறான். 27ஆம் வசனம். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்துக் கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து போய் எருசலேமுக்கு வந்திருக்கான். பாருங்க, இப்போ வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்திலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். 29 கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினாலே அவன் தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடைய பேசி தர்க்கித்தான். அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். மறுபடியும் பாருங்க, இயேசுவின் நாமம் தான். 16ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். அப்போஸ்தலர் 16. ஆதி திருச்சபையிலே இயேசுவின் நாமத்துக்கு எப்பேற்பட்ட இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறிசல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசுவின் நாமத்திலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்த நேரமே அது புறப்பட்டு போயிற்று. பிசாசை விரட்டுகிறான் பவுல். எந்த நாமத்துக்கு விரோதமா அவன் கிரியை செய்தான் அந்த நாமத்தை இப்ப பிரசங்கம் பண்ணுகிறான். அந்த நாமத்தினுடைய வல்லமை அவன் அனுபவிக்கிறான். பிசாசை விரட்டும்படி அதை செய்கிறான். அதற்கு பிறகு வாசித்தீர்கள் என்று சொன்னால், அந்த பவுலும் சீலாவும் எப்படி அங்கே சிறைச்சாலையிலே போடப்பட்டார்கள், அங்கே எப்படி தேவனை துதித்து பாடினார்கள் என்று வாசிக்கிறோம். அப்பொழுது அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி அதிர்ந்து கதவுகள் எல்லாம் திறவுண்டது, கட்டுகள் கலந்து போயிற்றாம். சிறைச்சாலை காரன் ஓடி போனார்கள் நினைச்சுக்கிட்டு அவன் வேலை போயிடுவேன்னு சொல்லி அவனை ஓடி போனா இவன் உயிர் போயிடும். ஆக்சுவலா அந்த காலத்துல அவன் தன்னையே கொலை செய்து கொள்ள முயற்சி எடுக்கிறான். பவுல் சத்தமிட்டு அவனை தடுத்து நிறுத்துகிறார். நாங்கள் எல்லாம் இங்கேதான் இருக்கிறோம் என்று சொல்லி அப்புறம் அவனுடைய வீட்டுக்கு போய் அவர்கள் அங்கே இயேசுவை அறிவிக்கிறார்கள். வெளியே 30ஆம் வசனம், அவர்களை வெளியே அழைத்து ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். பாருங்க, இயேசுவின் நாமத்திற்கு எப்பேற்பட்ட ஒரு இடம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பாருங்க. எங்க போனாலும் இயேசுவின் நாமத்தை பிரசங்கிக்கிறார்கள். கடைசியா ஒன்று வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 19:11. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிந்திர மந்திரவாதிகளாய் யூதர்கள் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பாருங்க, பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷ அற்புதங்களை செய்தாராம். சரீரத்திலிருந்து துணியை ஒரு துண்டா எடுத்துட்டு போய் கூட ஜனங்கள் மேல வைக்க ஆரம்பித்தார்களாம். வியாதிஸ்தர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. நல்ல கவனிங்க, ஏராளமான அற்புதங்கள் நடக்கிறது. பவுலின் கைகளினாலே தேவன் அற்புதங்களை செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய உருமால்கள் கூட அவனுடைய
அவன் மீது போட்டிருக்கிற அந்த உடையிலிருந்து கொஞ்சத்தை எடுத்துட்டு போய் வைத்தால் கூட ஜனங்கள் சொஸ்தமாகிறார்கள். அந்த அளவுக்கு காரியங்கள் நடக்கிறது. ஆனா என்ன அங்க முக்கியம்னு சொன்னா, நாம நினைச்ச கூடாது கை வைக்கிறது தான் முக்கியம் அல்லது இந்த கர்ச்சீப் அனுப்புறது தான் முக்கியம். இந்த கையை காட்டிலும் கர்ச்சீப்பை காட்டிலும் மேலானது ஒன்று இருக்கிறது. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவின் நாமம். கர்ச்சீப்ல இல்ல விஷயம், கையிலும் இல்ல விஷயம். இந்த கையை காட்டிலும் இந்த கர்ச்சீப்பை காட்டிலும் மேலான ஒன்று இருக்கிறது, இயேசுவின் நாமம். அதுதான் பிடிச்சிக்கிட்டாங்க பாருங்க. அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க, நம்ம ஆளுங்க தான் இன்னைக்கு பிடிச்சிக்கல. நாம கர்ச்சீப்பை பிடிச்சிக்கிட்டோம் கெட்டியா. நாம அவர் கை வச்சா சௌமாகும் பிரதர், இவர் கை வச்சா சரி, அதை பிடிச்சிக்கிட்டோம் கேட்டியா. ஆனா அன்றைக்கு ஒண்ணுமே சத்தியமே தெரியாத ஆள் கண்டுபிடிச்சிட்டான். இதுல என்ன ரகசியம்? அவன் போய் துண்டை கேட்டுட்டு நின்னுல, அவன் கையை வைக்க பார்க்கல. அவன் பார்த்தான், இந்த முழு வல்லமையே எதுல இருக்குதுன்னா அந்த நாமத்துல தான் இருக்குது. அதனால நம்ம போய் இந்த நாமத்தை சொல்லி பார்ப்போம்னு சொல்லி அவன் போய் அந்த நாமத்தை உபயோகப்படுத்துகிறான். நாங்க வாசிக்கிறோம், அங்கே இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளை இடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவோ என்னும் ஒரு யூதனுடைய குமார் 7 பேர் இப்படி செய்தார்கள். ஒரு பெரிய பட்டாளமே கிளம்புது பாருங்க. அவன் கண்டுகிட்டான், இந்த நாமத்துல தான் வல்லமை இருக்கு, இந்த நாமத்தை வச்சுதான் இவங்க எல்லா வேலையும் செய்யறாங்க. இவங்க எல்லாம் ஏன் இவ்வளவு பெரிய கூட்டம் இவங்களுக்கு கூடுது, ஏன் இவங்க எல்லாம் பின்னால போறாங்கன்னா இந்த நாமத்துல ஏதோ ஒண்ணு இருக்குது, இதை சொன்னா நடக்குது அப்படின்னு சொல்லி உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். என்ன நடந்திருக்குன்னு சீனை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அடிச்சு துண்டை காணும் துணியை காணும்னு ஓட்டம். இயேசுவை தெரியும், பவுல தெரியும். பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் அப்படி யூஸ் பண்றாங்க பாருங்க நாமத்தை. அவனுக்கு தெரிஞ்சுக்கிச்சு விஷயம் என்னன்னு. துண்டு கிண்டெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, இது கையிலையும் இல்லை துண்டுலையும் இல்லை, இந்த நாமத்துல தான் இருக்குதுன்னு அவன் கண்டுகிட்டான். அவன் கண்டுகிட்டதை இன்றைக்கு சபை கண்டுகொள்ள வேண்டும். அந்த நாமத்தை உபயோகப்படுத்த அதிகாரம் பெறாதவர்கள் அவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் அவர்கள். அந்த நாமம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை, அவர்களுக்கு அதை உபயோகப்படுத்தக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. நான் சொல்லுகிறேன், இங்க இருக்கிற கடைசி ஆள் வரைக்கும் ஒவ்வொருவருக்கும், பெரியவர் சிறியவர் யாருக்கும் இந்த நாமத்தை உபயோகப்படுத்தக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பெரியவருக்கும் வேலை செய்யும், சிறியவருக்கும் வேலை செய்யும். இது 10 வயசு பிள்ளை கூட இந்த நாமம் வேலை செய்யும். ஏன்னா இந்த நாமம் ஒரு சும்மா ஒரு சாவி மாதிரி தான் பாருங்க. யார் கையிலயும் அது வேலை செய்யும். இது வயசை பார்த்தல்ல, படிப்பை பார்த்தல்ல, அறிவை பார்த்தல்ல, நீங்க எவ்வளவு பெரிய அனுபவஸ்தர் என்பது அல்ல. இந்த நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமை, அந்த நாமத்துக்கு சொந்தக்காரர் நாம். அந்த நாமத்தை உபயோகப்படுத்தக்கூடிய அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஆளா இருந்தால் இந்த நாமத்தை உபயோகப்படுத்தலாம். ஆனால் இன்றைக்கு சபையின் நிலைமை என்னன்னா, இந்த நாமத்தை பற்றி அறியாமல் இருக்கிறார்கள், இந்த நாமத்தின் வல்லமை அவர்கள் உபயோகப்படுத்தாமல் இருக்கிறார்கள். அதற்கு பதிலாக வேற எதையோ உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமம் அற்புதமான ஒரு நாமமாய் இருக்கிறது. அந்த நாமம் நம்முடைய வாயில் இருக்க வேண்டும். எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் இயேசுவின் நாமத்தை நாம் உச்சரிக்க வேண்டும். உச்சரிக்கும் போது அந்த நாமத்திலே வல்லமை இருக்கிறது. அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் நமக்கு இருக்க ஆரம்பிக்கிறார். அந்த நாமத்துல எல்லாம் இருக்குது. அப்ப நான் என்ன செய்ய வேண்டும்? வியாதிப்பட்டிருக்கும் போது என்ன சொல்லணும்? இயேசுவின் நாமத்தினாலே வியாதியே என் சரீரத்தை விட்டு நீங்கி போ. ரட்சிப்பு குடும்பத்தில் உண்டாக வேண்டும் என்றால் என்ன சொல்லணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய் என்று எழுதியிருக்கிறது. நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவாய் என்று எழுதியிருக்கிறதே. அந்த வார்த்தையின்படியே இயேசுவின் நாமத்திலே என்னுடைய குடும்பத்திலும் ஆகட்டும். எல்லா பிரச்சனைகள் மத்தியில் என்னத்தை சொல்லணும்? இயேசுவின் நாமத்தை சொல்லணும். பிரச்சனையின் மத்தியில் நின்றுட்டு பலவீனமா இருக்கக்கூடாது. பிரச்சனையின் மத்தியில பலன் எங்க இருக்குது? இங்க நாவில இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிறதுலே இருக்கிறது. அங்க நின்றுட்டு இருக்கிறோம், பிரச்சனை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. நடுவில் நின்று கொண்டு இயேசுவின் நாமம் தான் பவர் சென்டர். இங்கதான் வல்லமை இருக்கிறது. இந்த நாமத்தை உச்சரிக்கும் போது அந்த நாமத்திலே வல்லமை இருக்கிறது. கையிட்டு செய்கிற காரியங்களில் இயேசுவின் நாமத்தை நாம் உச்சரிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்திலே நான் கையிட்டு செய்கிற காரியங்கள் விளங்கும். நான் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். இயேசுவின் நாமத்திலே வாசல்கள் திறக்கப்படும். இயேசுவின் நாமத்திலே காரியங்கள் நடக்கும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? சம்பளத்தை வாங்கிட்டு வந்து, ஆமா பெரிய சம்பளம், இதை வச்சு எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஆகிட்டு வந்து கையில் அப்படி பிடிச்சி, இயேசுவின் நாமத்தினால இந்த சம்பளம் 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி மட்டும் இல்லை, அதுக்கு மேலேயும் தேதி வந்தாலும் இந்த சம்பளம் எனக்கு
போதுமானதாய் இருக்கும், போதுமானதுக்கும் அதிகமானதாய் எனக்கு இருக்கும். ஏனென்றால் இயேசுவின் நாமத்தை இதுல உச்சரிக்கிறேன். என்னுடைய பணத்தின் மீது இயேசுவின் நாமத்தை நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்திலே இது பெருகும். இயேசுவின் நாமத்திலே இது போதுமானதாய் இருக்கும். இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய தேவையெல்லாம் சந்திக்கப்படும். இயேசுவின் நாமத்தினாலே. இருக்கீங்களா? இயேசுவின் நாமத்தை உங்கள் பிள்ளைகள் மீது பேசுங்கள், உங்கள் குடும்பத்தின் மீது பேசுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே தெய்வீக பாதுகாப்பை எடுத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த இயேசுவின் நாமம் ஒவ்வொரு வீட்டிலையும் பேசப்பட வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் பேசப்பட வேண்டும். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம்னா அங்க இயேசுவின் வல்லமையே அங்க வந்து விளங்க ஆரம்பித்து விடுகிறது. ஆதி சபையில் அப்ப என்ன நம்பினார்கள் அவர்கள்? ஏன் இவ்வளவு இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்துறாங்கன்னு சொன்னா, இயேசுவின் நாமம் இருக்கிற இடத்துல இயேசுவே இருக்கிறது போல இருக்கிறது என்பதை அவர்கள் விசுவாசித்தார்கள். அதாங்க அந்த நாமம் தன்னுடைய வல்லமை இழக்கவில்லை, அதனுடைய வல்லமை கொஞ்சம் கூட குறையவில்லை. அந்த நாமம் நமக்கு சொந்தமான நாமம். நாம் அதை உபயோகப்படுத்த லீகல் ரைட், சட்டப்படி உரிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாமத்தை உபயோகப்படுத்த பரலோகம் நமக்கு சட்டப்படி உரிமையை, ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்த நாமத்தை நாம் உபயோகப்படுத்திக் கொள்ளும்படியான ஸ்லாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாமம் எனக்கு சொந்தமான நாமம். எல்லா நேரத்திலும் இந்த நாமத்தை நான் உபயோகப்படுத்த வேண்டும். அப்ப நான் காலையில படுக்கையில எழுந்து உட்கார்ந்த உடனே என்ன சொல்லுவேன்? இயேசுவின் நாமம் அற்புதமான நாமம், எல்லா காரியங்களும் விளங்க பண்ணுகிற நாமம், வாய்க்க பண்ணுகிற நாமம், தேவனுடைய வல்லமை என்ற வாழ்க்கையில கொண்டு வருகிற நாமம். அந்த நாமத்தை நான் பேச வேண்டும். எழுந்து உட்கார்ந்த உடனே நான் தான் பேசணும். படுக்கையில படுக்கும் போது கடைசியா நான் வாயை திறந்து பேசுகிறது அந்த நாமமாயிருக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில கண்களை மூட வேணும். இயேசுவின் நாமத்தில கண்களை திறக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில கைகளை வைத்து வேலை செய்ய வேணும். இயேசுவின் நாமத்தில புறப்பட்டு செல்ல வேணும். இயேசுவின் நாமத்தில சாப்பாட்டை ஆசீர்வதிச்சு சாப்பிட வேணும், வியாதி வராம இருக்கிறதுக்கு. இயேசுவின் நாமத்தில வேலையை கையிட்டு செய்ய வேணும். இயேசுவின் நாமத்தில எல்லாவற்றையும் செய்ய வேணும். அப்பதான் விசுவாசித்தாங்க. பாருங்க, காண்பிக்கிறோம் பாருங்க. இன்னும் வருகிற நாட்கள்ல ஆதி திருச்சபையில எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில செய்தார்கள். அவர்கள் எதை செய்தாலும் அவருடைய நாமத்துல செய்ய சொல்லி இருக்குது. அப்ப சாப்பிட்டாலும் அவர் நாமத்துல செய்யணும், கூடி வந்தாலும் அவருடைய நாமத்துல கூடி வருகிறோம். எல்லாமே அவருடைய நாமத்துல தான். இந்த கூடி வருதல் ஏன் இவ்வளவு விசேஷமான ஒன்று சொன்னா, அவருடைய நாமத்துல நாம் கூடி வந்திருக்கிறோம். அதனால அவர் இங்கே இருக்கிறார். அது நமக்கு சொந்தமான நாமம். சபையானது இதை அறிந்து கொள்ள வேண்டும், விசுவாசிகள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டு இந்த நாமத்தை காலை முதல் ராத்திரி வரை, ராத்திரி முதல் பகல் வரை ஒவ்வொரு வீட்டிலும், சபையிலும், தெருக்களிலும், இந்த ஊர் முழுக்க இந்த நாமத்தை நாம் பேசிக் கொண்டிருக்க வேண்டும். இந்த நாமத்தை அறிவிக்க வேண்டும், இந்த நாமத்தை உச்சரிக்க வேண்டும். அப்பொழுது தேவனுடைய வல்லமை இந்த பட்டணம் எங்கும் விளங்கும், இந்த தேசம் எங்கும் விளங்கும். இருக்கீங்களா? தேவனுடைய வல்லமை உங்கள் வீட்டில விளங்கும், உங்கள் பிள்ளைகள் மத்தியில விளங்கும், உங்கள் குடும்பங்களில் விளங்கும். தேவன் எல்ஷதாய் தேவனாக, யெகோவா ஈரேயாக, சமாதானத்தின் தேவனாக, வெற்றியை தருகிற தேவனாக உங்கள் மத்தியில் அவர் காணப்படுவார். இந்த இயேசுவின் நாமத்தை பேசும்போது அதெல்லாம் அங்க அதுல அடங்கி இருக்கிறது. அதுக்குதான் இந்த நாமம். இந்த நாமத்தை பேசி நீங்கள் இந்த நாமத்தில் உங்கள் தொழில்களை செய்யும் போது, இந்த நாமத்தில் கையிட்டு வேலை செய்யும் போது, அந்த நாமத்தில் செய்கிறதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அவ்வளவுதான். இருக்கீங்களா? எத்தனை பேர் செய்ய போறீங்க? உடம்பு ஒரு மாதிரி இருக்கு பிரதர் அப்படின்னு கூடாது. இயேசுவின் நாமம், கையை வச்சு இயேசுவின் நாமத்தை உச்சரியுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே சுகத்தை எடுத்துக் கொள்கிறேன், வியாதியை விரட்டுகிறேன். இயேசுவின் நாமத்தில. பயமா இருக்கு பிரதர், இயேசுவின் நாமத்தினால பயம் பேசிட்டு கூடாது. பிரதருங்கிட்ட போய் பயத்தை சொல்லிட்டு கூடாது. இந்த பயத்தை மற்றவங்க தலையில வைக்க கூடாது. என்ன பண்ணணும்? இயேசுவின் நாமத்தில பயத்தை விரட்டுகிறேன், கவலைகளை இயேசுவின் நாமத்தில் எடுத்து தூரத்தில் வைக்கிறேன், சமாதானத்தை இயேசுவின் நாமத்தில் என்னுடைய தலையில வைக்கிறேன், என் மனதில வைக்கிறேன், என் எண்ணத்தில வைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே வெற்றியை என் எண்ணத்திலே சொந்தமாக்கிக் கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இவைகளை நான் எடுத்துக் கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்திலே எப்ப பார்த்தாலும் இதை செய்து கொண்டிருக்கணும். இயேசுவின் நாமத்தினாலே. இருக்கீங்களா?
பாருங்க, அப்ப அந்த வல்லமை விளங்க ஆரம்பிக்கும். இயேசுவின் நாமத்தில் பாதுகாப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும், சகல ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை உச்சரிக்கும் போதெல்லாம் அது என்னத்துக்காக உச்சரிக்கிறோமோ அது நிச்சயமா அந்த இடத்துல அந்த வல்லமை விளங்க நிச்சயமாய் விளங்க செய்யும். இருக்கீங்களா? அடுத்த வாரம் தொடர்வோம். எல்லாம் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். அப்ப வீடுகளில் எவ்வளவு கஷ்டங்கிறத பேசிட்டு இருக்காங்க. இந்த சபைக்கு வர்றவங்க வீடுல எவ்வளவு கஷ்டங்கிறத பேசக்கூடாது. சில வீடுகளில் எவ்வளவு பெரிய நஷ்டம்ன்றதை பேசிட்டு இருக்காங்க, அதையும் பேசக்கூடாது. எல்லா வீடுகளிலையும் இந்த சபையில் இருக்கிறவர்கள் என்னத்தை பேச வேண்டும்? இயேசுவின் நாமத்தினால எனக்கு எவ்வளவு பெரிய லாபம், இது எவ்வளவு பெரிய பாக்கியம், இது எப்படி என்னுடைய ஸ்லாக்கியமா இருக்கிறது, இந்த நாமத்தினால நான் எப்படி இருக்கிறேன், இந்த நாமம் எப்படி எனக்கு வெற்றி வல்லமையும் தருகிறது, இந்த நாமத்தினால நான் எல்லாவற்றையும் எப்படி மேற்கொள்ளுவேன். இந்த நாமம் என்னுடைய பிரயோஜனத்துக்காக கொடுக்கப்பட்ட நாமம். அப்ப என்னுடைய பிரயோஜனத்துக்காக எப்பவும் பிரயோஜனப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இது எப்பவும் வேலை செய்யுந்தா வச்சுக்க, உபயோகப்படுத்துங்கன்னு சொன்னா இதை ஓரமா எடுத்து வச்சுட்டு இதை மூடி வச்சுட்டு நம்ம அழுதுகிட்டு இருக்கிறோம். கத்த சொல்ற அதை யூஸ் பண்ணு, முதல்ல எடுத்து அந்த நாமத்தை எடுத்து உன்னுடைய பிரயோஜனத்துக்காக தான் அதை பண்ணேன். எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் எடுத்து உபயோகப்படுத்து, செய்யுங்கள். நாளைக்கு திங்கட்கிழமை, எல்லா திங்கட்கிழமை போல அது இருக்கக்கூடாது. வேலைக்கு போகும்போது எப்படி போறீங்க? இயேசுவின் நாமத்திலே நான் புறப்பட்டு செல்லுகிறேன். தேவ தூதர்கள் எனக்கு முன் செல்லுகிறார்கள், என்னை பாதுகாக்கிறார்கள். இயேசுவின் நாமத்திலே நான் செய்கிற காரியங்கள் வாய்க்கும். எல்லார் கண்களின் தயவு எனக்கு உண்டாயிருக்கும். இருக்கீங்களா? எல்லாம் அவருடைய நாமத்துல தான். சாப்பிட உட்கார்ந்து என்ன இயேசுவின் நாமத்திலே இந்த ஆகாரத்தை ஆசீர்வதிக்கிறேன், இயேசுவின் நாமத்திலே சாப்பிடுறேன், இயேசுவின் நாமத்திலே. யாருக்காவது ஆறுதல் சொல்லணும், எப்படி சொல்றோம்? இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறோம். நம்ம வார்த்தைகள் ஆறுதல் கொண்டாடுறது. இயேசுவின் நாமத்தை சொன்ன உடனே அங்க வல்லமை வர ஆரம்பிக்கிறது. இருக்கீங்களா? கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே உம்முடைய நாமத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த அற்புதமான நாமம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் பிரயோஜனத்துக்காக. ஒவ்வொரு வீட்டிலேயும் ஒவ்வொரு தனிநபரும் கர்த்தாவே இந்த நாமத்தை உபயோகப்படுத்தட்டும், அவர்களுடைய பிரயோஜனத்துக்காக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளட்டும், அதை உபயோகப்படுத்தட்டும், அதன் வல்லமை அவர்கள் காணட்டும், அனுபவிக்கட்டும். இதன் மூலமாக உண்டாகிற சுகம், வெற்றி, விடுதலை, பாதுகாப்பு, ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் அனுபவிக்கட்டும் கர்த்தாவே. தேவ பிரசன்னம் அவர்களோடு கூட இந்த நாமத்தின் மூலமாக இருக்கட்டும். அவள் செய்கிற காரியங்கள் எல்லாம் விளங்கட்டும், வாய்க்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதத்தோடு மனம் மகிழ்ச்சியோடு இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு செல்லட்டும். இந்த நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். இந்த பாடலை பாடுவோம், செல்வோம். அடுத்த வாரம் திரும்ப தொடருவோம். சாயங்காலம் வெற்றி வாழ்க்கையை குறித்து போதிக்கிறோம் 6:30 மணிக்கு. கர்த்தருண்டு எங்கெங்கும் என்ற உணர்வு இன்றெங்கும், உயிர் தேடுதலின் வல்லமை பாடுதே இவ்வேளை. இயேசு மகிமை பாடவே, கிறிஸ்து இயேசு மகிமை பாடவே. பாஸ்டர் ஆர்போசோ எட்வர்ட்ஸ் உடைய டேப்புகள் அங்கே நம்முடைய ஸ்டால்ல விற்பனைக்கு இருக்கிறது. பாடல் டேப்புகள் வேணுன்றவங்க வாங்கி கொள்ளலாம். அவருடைய பாடல் டேப்புகள் இன்றைக்கு விற்பனைக்கு இருக்கிறது, வேணுமென்கிற வாங்கிக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருண்டு எங்கெங்கும் என்ற உணர்வு இன்றெங்கும், உயிர்
தேடுதலின் வல்லமை அசைவாடுதே இவ்வேளை. கிறிஸ்து மகிமை பாடவே, கிறிஸ்து இயேசு மகிமை